இலங்கையின் நீதிமன்ற கட்டமைப்பை எண்ணியல் மயமாக்கும் ஈகோட் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கையின் நீதித்துறையில் எண்ணியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதை ஒரு தேசிய முன்னுரிமை மூலோபாயமாக அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளது. அதன் முதல் கட்டமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கோப்பு முகாமைக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட இணையதளம் மற்றும் நிகழ்நிலை மின் அமைப்பு தற்போது வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த வெற்றிகரமான முறைமையை மேன்முறையீட்டு நீதிமன்றம், நீதிச்சேவை ஆணைக்குழு மற்றும் நாடு முழுவதும் உள்ள ஏனைய நீதிமன்றங்களுக்கும் விரிவுபடுத்தி ஒரு தேசிய நீதித்துறை தரவு வலையமைப்பை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் நீண்ட காலமாக நிலவி வரும் வழக்கு தாமதங்கள், தரவு வெளிப்படைத்தன்மையின்மை மற்றும் நீதி நிர்வாகத்தில் நிலவும் வினைத்திறனற்ற தன்மைகளை நீக்கி மக்கள் சரியான நேரத்தில் நீதியை பெற்றுக் கொள்வதை உறுதிப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் சீர்திருத்தங்கள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா மூலோபாயத்துடன் இணைந்ததாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்காக முதல் கட்டமாக 150 மில்லியன் ரூபாய் நிதியை நீதிச்சேவை ஆணைக்குழுவுக்கு வழங்குவதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை தனது அங்கீகாரத்தை வழங்கி உள்ளது.